ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 Samuel chapter 3 verse 21. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். சீலோவிலே என்றதான ஒரு இடத்தை நாம் பார்க்கிறோம். சீலோ என்று சொன்னாலே சமாதானத்தின் இடம் என்று அர்த்தம். The word Shiloh means the peaceful one. When God appears unto Samuel in Shiloh, he revealed himself so that Samuel will be peaceful. Dear children of God, we need to seek the appearance of God in our life. We need to see what is the vision of God in our life. There are times people want to do their own vision. But when you have God's vision, you will have peace in your life. That is Shiloh. That is where God appeared unto Samuel. Today, seek God's presence in your life. Expect God to appear unto your life so that your life will be peaceful. You might face a lot of tribulation. You might face a lot of confusion. But when the Lord God appears unto you, you will have peace. தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவ தரிசனத்தை எதிர்பார்க்க வேண்டும். தேவன் தம்மை நமக்கு தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல சமாதானம் உண்டு. சீஷர்கள் உயிர்த்தெழுந்த அந்த நாள் மாலை வேளையிலே யூதருக்கு பயந்ததினால் பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ளே பயந்து போய் ஒளிந்து போய் காணப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு தரிசனமாகி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். Today you might be in a situation where your doors are closed, but our Lord Jesus Christ can enter into a closed door and say, peace be with you. This is what he said to the disciples on the day of resurrection. So expect peace in your life. Also, the Lord God revealed his word to Samuel at Shiloh. சீலோவிலே வார்த்தை மூலமாக தேவன் வெளிப்பட்டார். வார்த்தை என்பது தேவ சித்தத்தையும் தேவனுடைய தரிசனத்தையும் நாம் செயல்படுத்துவதற்கு ஏதுவான காரியங்களை எழுதி வைத்திருக்கிற ஒரு புத்தகம். அதுதான் தேவனுடைய வார்த்தை. The word of God reveals the plan of God and the purpose of God and the will of God in our life. So we need to ask God to reveal his word to us so that we will do according to God's purpose and God's will and God's plan. So it is only the place Shiloh where God revealed his word to Samuel. இன்றைக்கும் தேவ சித்தத்தையும் தேவனுடைய தரிசனத்தையும் அறிந்து கொள்ளும்படியாக தேவனே சாமுவேலுக்கு நீர் எப்படி வெளிப்படுத்தினீரோ அப்படி எங்களுக்கும் உம்மை வெளிப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் விரும்புகிறபடி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட காரியங்களை நாங்கள் அறிந்து அதன்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தருளும். சீலோவிலே சாமுவேலுக்கு உடைய வார்த்தையை வெளிப்படுத்தினது போல நீர் எங்கள் வாழ்க்கையிலே உடைய சித்தத்தையும் உம்முடைய திட்டத்தையும் உம்முடைய தீர்மானத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி அதன்படி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும், மேம்படுத்தும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.